அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்னா ஓவராலாக உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, இது ஒரு மனித உரிமை மீறல் சம்மந்தப்பட்ட அமைப்பு அப்படின்ட்டு. எங்கெங்கெல்லாம் மனித உரிமை மீறல் நடக்குதோ அங்கெல்லாம் நம்ம அந்த கமிஷனை அணுக முடியும். சரிங்களா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். சில சமயம் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்லேருந்து 2 to 3 கொஸ்டின்ஸ் வரைக்கும் இது ரிலேட்டடாக வந்திருக்கதை நானே பார்த்துருக்கேன். பட் இதுல என்னன்னா, இதுல உள்ள கீவேர்டு எல்லாமே நம்ம ஷார்ட் அவுட் பண்ணி எடுத்தாச்சு. சரிங்களா? ஸோ இப்போ இதை மட்டும் படிச்சா போதும். ரொம்ப சிம்பிளா ஜஸ்ட் கவனிங்க. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஓகே, இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் NHRC. ஓகே, இது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. 1993 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டதுன்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட், வாட்ச்டாக் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படின்னா, ஹியூமன் ரைட்ஸை பாதுகாக்கிற ஒரு அமைப்பு. அதான் வாட்ச்டாக் அப்படிங்கிறது. சிம்பிளா ஒரு க்ளூ வேர்டு மாதிரி வச்சுக்கிறது வாட்ச்டாக் ஹியூமன் ரைட்ஸ்ங்கிறது. ஸோ இந்த அமைப்போட வேலை என்னன்னா, ஹியூமன் ரைட்ஸை பாதுகாக்கிறது. எங்கெல்லாம் ஹியூமன் ரைட்ஸ்க்கு அகைன்ஸ்டா நடக்குதோ அங்கெல்லாம் நீதியை கேட்கறது, நீதியை தட்டி கேட்கறது, அதை டிமாண்ட் பண்றது, அந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த அமைப்பு எப்படி இயங்குதுன்னா, இதில் உள்ள சேர்பர்சன்ஸ்லாம் யாரு அப்படின்னா, ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் அல்லது ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஓகே, ஒன்று சீஃப் ஜட்ஜாக இருக்கலாம், இல்லை ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கலாம். ஓகேவா? ஆனால் சுப்ரீம் கோர்ட் தான், அதனால வச்சு அவங்க தான் சேர்பர்சன். மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. என்னன்னா, 3 வித் ஹியூமன் ரைட்ஸ் நாலேஜ், 1 உமன் மேண்டரி. 3 வித் ஹியூமன் ரைட்ஸ், 3 பேர் வந்து மனித உரிமை சார்ந்த அறிவு பெற்றவளாகவும், ஒரு பெண் மேண்டரி, பெண்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகளை கேட்கறதுக்காக கூட இருக்கலாம். ஓகேவா? இல்ல பெண்களுடைய பங்களிப்பு இருக்கணும், எம்பவர்மெண்ட் இருக்கணுங்கிறதுக்காக கூட இருக்கலாம். ஸோ 3+1. ஓகேங்களா? 3+1. இதுல எக்ஸ் அஃபிஷியல் மெம்பர்ஸ் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, சேர்பர்சன்ஸ் வந்து SC ST, உமன், பேக்வேர்ட் கிளாஸஸ், சைல்ட் ரைட்ஸ், டிசபிலிட்டி, இதுல உள்ள சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே என்ன இருக்காங்க, மெம்பர்ஸா இருக்க முடியும். ஓகேவா? SC ST, உமனு, பேக்வேர்ட் கிளாஸஸ், சைல்ட் ரைட்ஸ், டிசபிலிட்டி பர்சன்ஸ். ஸோ இவங்க எல்லாத்தையும் சார்ந்தவங்க என்ன இருக்கலாம், மெம்பரா இங்க இருக்க முடியும், சேர்பர்சன்ஸா இங்க இருக்க முடியும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதில் நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் 1993. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, ஒரு லாஸ்ட் டிஜிட் வந்து 3 இருக்கு. 3யோட எப்படி ஷார்ட்கட் போடலாம் அப்படின்னா, இந்த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் மேக்ஸிமம் 3ல வரும். இங்கே பாருங்களேன், கீழே பார்த்தீங்கன்னா ஆர்டிகலும் 3 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 வித் ஹியூமன் ரைட்ஸ் நாலேஜ் வரும். இங்கேயும் 3 இருக்கு. அப்போ 3ஓட அந்த 3ங்கிற வேர்டோட எப்படி லிங்க் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு நாட்டில் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கரெக்டாக இயங்குச்சுன்னா அந்த நாடு சீக்கிரமாகவே என்ன பண்ணிடும், முன்னேறிடும். 3 அப்படின்னு ஞாபகம். ஸோ 3யை இதோட கனெக்ட் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஓகே, கீழே இன்னொரு ஷார்ட்கட் இருக்கு, அதை பார்ப்போம். ஸோ ஆர்டிகலுக்கு இது சொல்கிறேன். ஓகேவா? அடுத்த நேஷனல் கமிஷன் ஃபார் SC STs. SC STக்கு மட்டும் தனியாக நேஷனல் கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு. ஆர்டிகல் 338, 338A கான்ஸ்டிடியூஷனல் பாடி. கான்ஸ்டிடியூஷனல்னா சட்டத்துக்கு உட்பட்டு அமைக்கப்பட்ட பாடி. ஓகேவா? இதோட ஃபங்க்ஷன் என்னன்னா, சேஃப்கார்டு இன்வெஸ்டிகேஷன், 338 மறக்கூடாது, சேஃப்கார்டு இன்வெஸ்டிகேஷன், ரிப்போர்ட்டிங் டு பிரசிடென்ட், சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அட்வைஸ். ஓகேவா? ஸோ இந்த நேஷனல் கமிஷன் ஆஃப் SC STனா SC ST மக்கள் பாதுகாக்கப்படுறாங்களா, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஸோ இந்த மாதிரி மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, இதையெல்லாம் பார்த்து பிரசிடென்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுறது, அதோட சேர்த்து சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அட்வைஸ், ஒரு சமூகம் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்துக்கான ஒரு அறிவுரைகளை கொடுக்கறது. இதெல்லாம் நேஷனல் கமிஷனுடைய வேலை. ஓகேவா? ஹியர் இஸ் அ சிங்கிள் வேர்ட் ஷார்ட் பாருங்க, ஷீல்டு. ஒரு நேஷனல், நான் ஏற்கனவே சொன்னேன், நேஷனல் கமிஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வந்து ஒரு ஷீல்டு மாதிரி அவங்களை பாதுகாக்கும் அப்படின்னு. இந்த ஷீல்டுங்கிற வார்த்தையை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கீழே ஓரளவு ஷார்ட்கட் நம்ம ஆன்சரை எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ எஸ் ஃபார் ஏற்கனவே சொன்ன ஸ்டாச்சுட்டரி பாடி, H ஃபார் ஹியூமன் ரைட்ஸ், I ஃபார் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சேஃப்கார்டு SC ST, எக்ஸ் அஃபிஷியல் மெம்பர்ஸ் SC ST உமன் எக்ஸெட்ரா இருக்காங்க. இதுக்கு லீடர்ஷிப் யாருன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு. டெவலப்மெண்ட் மைஸ் யாருக்குன்னா SC ST சோசியோ எக்கனாமிக் பிளானிங். புரியுதா? அந்த ஷீல்டோட ஃபுல் ஃபார்ம் புரியுதா? அந்த ஷீல்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுட்டோம்னா மேலே இருக்க எல்லாத்தையும் ஓரளவு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி, ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச்டாக், எதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு SC ST அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட இன்வெஸ்டிகேஷனை பண்ணுறதுக்கு எக்ஸ் அஃபிஷியல் மெம்பர் இருப்பாங்க. லீடர் யாரு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். டெவலப்மெண்ட் அட்வைஸ். ஸோ இந்த ஒரு வேர்டு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஹியர் த சிங்கிள் வேர்ட் ஷார்ட்கட் ஷீல்டு. ஓகேவா? ஓகே, அடுத்த பார்த்தீங்கன்னா லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்த். லோக்பால் அண்டு லோக் ஆயுக்த், இது TNPSCயில்
இந்த 2 சாப்டருமே, அதாவது 2 சப் டாபிக்குமே சிலபஸில் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமாக படிக்கணும், மறந்துடாதீங்க. நான் பயங்கர ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இது அந்த பேராகிராஃப் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு கண்டென்ட் மட்டும், அந்த ரூட் வேர்டை மட்டும் எடுத்து கொடுத்துருக்கேன். இதை படிச்சிங்கனாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லோக்பால் அண்டு லோக் ஆயுக்தாஸ் ஆக்ட் 2013 வந்திருக்கு. 2013 இந்த ஆக்ட் வந்திருக்கு. இதில் என்ன ப்ராப்ளம்னா, லோக்பால் இது ஒரு யூனியன் பாடி. சேர்பர்சன்ஸ் பிளஸ் 8 மெம்பர்ஸ். யூனியன்னால என்ன, டேட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். யூனியன் பாடி, சேர்பர்சன்ஸ் பிளஸ் 8 மெம்பர்ஸ், மொத்தம் 9 பேர், 8 மெம்பரு ஒரு சேர்பர்சன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த லோக்பால் லோக் ஆயுக்தான என்னன்னா, இது ஒரு கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயம் தான். புரிஞ்சுங்களா? இது வந்து ஒரு ஜுடிஷியல் சம்மந்தப்பட்ட விஷயம் தான். 50% பற்றி ஜுடிஷியல் மெம்பர்ஸ் தான் அதில் இருப்பாங்க. அப்போ 8 பேர்னா 4 பேர் யார், ஜுடிஷியல் மெம்பர்ஸ் தான். ரெப்ரஸன்டேஷன் அடுத்த பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மைனாரிட்டி, உமன், இவங்கெல்லாம். ஓகேவா? அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் கமிட்டி. ஓகே, இந்த மெம்பர்லாம் யார் செலக்ட் பண்ணுறது? இந்த மெம்பர்லாம் யார் செலக்ட் பண்ணுறது? பிரைம் மினிஸ்டர் இருப்பார், ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா இருப்பார், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இருப்பார், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருப்பார், ஜூரிஸ்ட் இருப்பாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்கு. பிரைம் மினிஸ்டரும் இன்க்ளூடட் தான் அதில். செலெக்ஷன் கமிட்டியில் பிரைம் மினிஸ்டரும் இன்க்ளூடட். ஓகே, இப்போ ஓரளவு உங்களுக்கு லோக்பால் லோக் ஆயுக்தாஸ் என்ன புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தாஸ் 2013 வந்தது. அதில் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு யூனியன் பாடி, சேர்பர்சனோடு சேர்த்து 8 மெம்பர் இருப்பாங்க. அதில் பாதி பேர் வந்து ஜுடிஷியல் மெம்பராக தான் இருப்பாங்க, மீதி பேர் வந்து எஸ்சி, எஸ்டி, மைனாரிட்டி, உமன் அந்த மாதிரி இருக்கலாம் ரெப்ரஸன்டேஷனில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் கமிட்டி பார்த்தீங்கன்னா இந்த மெம்பர்ஸை சேர்பர்சனாக யாரை செலக்ட் பண்ணுறதுனா பிரைம் மினிஸ்டர், ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, எமினன்ட் ஜூரிஸ்ட். இத்தனை பேர் என்ன செய்வாங்க, கலந்து தான் இந்த மெம்பர்ஸை சூஸ் பண்ணுறாங்க. பெரிய பெரிய அதிகாரிகள் இருக்காங்களே, அவங்க தானே பண்ணுவாங்க. ஸோ இதை ஒரு சின்ன ஷார்ட் கட் வச்சு நான் வச்சுக்கலாம். என்னன்னா, லோக்பால் 50% டைவர்சிட்டி செலக்ட் பிஎம். இது எப்படி ஒரு சின்ன ஃபார்மேட்டில் கொண்டாடுறோன்னா, லோக்பாலில் 50% வந்து ஜுடிஷியல் மெம்பர் தான் இருக்காங்க. அதனால டைவர்சிட்டினா என்ன சொல்றது, யூனிட்டி டைவர்சிட்டி சொல்லுவோம் இல்லையா, பன்முகத்தன்மை தேவை. அதனால செலெக்ஷன் வேற யாராவது பண்ணுங்கன்னு சொல்லி பிஎம் கிட்ட கோரிக்கை வைக்கிறதா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இந்த வேர்டை நான் லோக்பாலில் 50% ஜட்ஜ் மெம்பர்ஸ் தான் இருக்காங்க, ஸோ இங்கே டைவர்சிட்டி தேவை, அதனால மற்றவங்களையும் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு பிஎம் கிட்ட சொல்றாங்க. அவ்வளோதான். லோக்பால் பார்த்தீங்கன்னா லோக்பால் ஆக்ட் 50% நான் சொன்ன மாதிரி இது டைவர்சிட்டின்னு சொன்னது எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மைனாரிட்டி, உமன் எல்லாரும் வரணும். செலக்ட் வந்து ரெஃபர்ஸ் டு த செலெக்ஷன் கமிட்டி. ஓகேவா? செலெக்ஷன் கமிட்டி இருக்குல்ல, யாரெல்லாம் சொன்னேன் அவங்கலாம். பிஎம் வந்து ரெஃபர்ஸ் டு த பிரைம் மினிஸ்டர் பீயிங் அண்டர் ப்ரிவ்யூ. அவருடைய இதில் என்ன சொல்றது, கண்காணிப்பில் இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? இந்த ஒரு வேர்டு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஷார்ட்கட்டில் ஞாபகம் இருக்கும். இப்போ நான் என்ன சொன்னேன், நேஷனல் கமிஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்க்குரிய வேர்டு என்ன, ஷீல்டு. லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தாக்குரிய வேர்டு என்ன, லோக்பால் 50% ஜுடிஷியல் மெம்பர் தான் இருக்காங்க, டைவர்சிட்டி தேவை, செலக்ஷனை இன்னும் வேற யாராவது போகணும்னு பிஎம்கிட்ட சொல்றாங்க இந்த வேர்டு. ஸோ இது இந்த கதையோட கண்டிப்பாக ஒத்து போகும். சரிங்களா? ஓகே, இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் தனியாக இருக்குது. அது அந்த டாபிக் வரப்போ நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ 1993 ஸ்டேட் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ்னா 3ங்கிறத நான் வச்சுங்க. லோக்பால் அண்ட் லோக்பால் 3 2013 முடிஞ்சிருக்கும் இந்த பார்த்தீங்களா. ஸோ அதனால இது ரெண்டையும் ஒரே டாப்பிக்காக கொடுத்துருக்கேன். ஸோ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ், லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தானாலே 3ல தான் ஏதோ ஒன்று முடிகிற ஆன்சர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இந்த பிடிஎஃப்பை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அப்படியே டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.